உனக்காக பொருந்தேனே எனதழகா. அதுக்கண்ணா கிளம்பிட்டியாப்பா? அம்மா அபி எங்க? அபி ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காமா. அவ ரெடியானோன்னு நான் கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாரும் வேணும்னா முன்னாடி போயிட்டு இருக்கீங்களா? சரிப்பா ஆதி, அப்போ நாங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ அபியை கூப்பிட்டுட்டு பின்னாடி வந்துருப்பா. ஆதி, நல்ல நேரத்துல அபிக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு தாலி கொடி எடுக்கணும்ப்பா. அதனால அபியை கொஞ்சம் ஸ்கூட்டிட்டு சீக்கிரம் வந்துரு, சரியா? சரிம்மா. சரி ஆதி, 2 பேரும் பத்திரமா வாங்க. ஆதி மச்சான், எங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க உங்களை நாங்க எப்படி கதற விடுறோம்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆதி மச்சான் நம்மளையா கூப்பிடுறாரு? ஒருவேளை நம்ம போட்ட பிளான் ஏதாச்சும் தெரிஞ்சிருச்சா? என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான். ஐயோ கடவுளே, எங்க பிளான் எதுவும் இவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க ஆதி மச்சான். இல்ல, அது நேற்று நான் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன். அதான் நேற்று உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். ஸோ ரொம்ப சாரி. அண்ட் உங்க கூட இன்னொருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. ஐயோ, இவர் என்ன இன்னைக்கு நேற்று அப்படி பேசினதுக்கு சாரி கேக்குறாரு? இது தெரியாம நம்ம வேற ஒரு பிளான போட்டு வச்சிருக்கோமே. கடவுளே, இப்போ என்ன பண்றது? பரவாயில்ல ஆதி மச்சான், இருக்கட்டும் விடுங்க. அட, கும்பிட போன தெய்வம் குறுக்க நிக்கிற மாதிரி ஆதி மச்சான் இங்கதான் இருக்காரா? எங்களே தெரியலன்னு சொல்லிட்டீங்களா ஆதி மச்சான்? இன்னைக்கு பாருங்க எப்படி உங்களை கதற விடுறோன்னு. தரடி ரெடி ரெடி. என்னடி ரெடி? என்னடி இப்படி கேக்குற? அடியே, நம்ம பிளான் போட்டபடி எல்லாம் ரெடி. இங்க பாரு, நான் ரெடி பண்ணியே கொண்டுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். இதை நீ கொண்டுட்டு வந்த மாதிரியே எடுத்துட்டு போயிடுறீ. தாரணி, உனக்கு என்னடி ஆச்சு? நம்ம தானே இந்த பிளானே போட்டோம். அதெல்லாம் முடியாது. அவரு நம்ம தெரியாதுன்னு நமக்கே நோஸ்கட் கொடுத்தார்ல. இப்ப பாரு அவருக்கு. ஆதி மச்சான், உங்களுக்கு இந்த ஜூஸை கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க. ஓ சரி, கொடுங்க. வேணாண்டி, நான் சொல்றது கேளுடி ஒரு நிமிஷம். அட சும்மா இருடி தாரணி, அவரே கேக்குறாரு, அப்புறம் என்ன உனக்கு? இந்தாங்க மச்சான். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி. சின்னடி சும்மா புலரிட்டே இருக்க. என்ன அது மச்சான் கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? குடிங்க மச்சான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவ வேற சொல்றதே கேட்க மாட்டேங்கிறா. சரிங்க. சின்ன இது இவ்வளவு காரமா இருக்கு. இல்ல, அது ஒரு போன் பேசணும். நான் போறேன். தாரணி, பிளான் சக்சஸ் டி, பிளான் சக்சஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா நமக்கே நோஸ் கட் பண்ணிருப்பாரு. அதாண்டி ஒரு 4-5 மிளகாவை எக்ஸ்ட்ரா ஜூஸ்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். தாரணி பாருடி, அவர் எப்படி போறாருன்னு. ஐயோ வைஷு, ஏன்டி இப்படி பண்ணுன? என்னது, ஏன் இப்படி பண்ணனவா? அடியே, இந்த பிளான் போட்டு கொடுத்தது நீ தானடி, ஜூஸ்ல காரத்தை கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. ஐயோ அடியே, பிளான் போட்டு கொடுத்ததுல நான் தாண்டி. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அந்த காரமான ஜூஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டியேடி. தாரணி, என்னடி உளர்ற? நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்பல இருந்து ஏதோ உளறிக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்டி, முதல்ல தெளிவா சொல்லு. ஐயோ வைஷு, நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதி மச்சான் என்கிட்ட நேத்து நான் ஒரு ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன், அதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், உங்க 2 பேருக்கும் சாரின்னு சொல்லி அவரு ரொம்ப சாரி கேட்டாருடி. என்னடி சொல்ற? உண்மையாவே ஆதி மச்சான் சாரி கேட்டாரா என்ன? ஐயோ ஆமா வைஷு, அததான் சொல்ல வந்த, நீதான் என்ன சொல்லவே விடலையே. ஐயோ பாவுண்டி ஆதி மச்சான். ஐயோ ஆமாண்டி தாரணி, பாவுண்டி ஆதி மச்சான். நான் வேற எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் காரம் இருக்கட்டும்னு இன்னும் ஒரு 10 மிளகாவை சேர்த்து வேற போட்டேன்டி. ஐயோ நீ சிரிக்கியடி வைஷு, இப்போ என்னடி பண்றது? அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. குட் மார்னிங் மா, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அஞ்சலி, என்னடி இப்பதான் எந்திரிச்சே என்ன? ஆமாமா, ஏன்? என்னடி ஏன்னு கேக்குற? ஏண்டி, உங்ககிட்ட நேத்தியே சொன்னேன்லடி, இன்னைக்கு அபிக்கு தாலி செயின் எடுக்க போகணும், ஒழுங்கா சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பிருன்னு. நீ பாட்டுக்கு என்னடானா இத்தனை மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? இல்லம்மா, நைட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தம்மா, அதான் தூங்க லேட் ஆயிடுச்சு, அதான் லேட்டா எந்திரிச்சேன். என்னமோ போ. சரிடி, இப்ப போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, கிளம்பலாம். அம்மா, நான் எதுக்குமா? நீங்களா போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். என்னது, வீட்லயே இருக்கியா? நீ மட்டும் இங்க இருந்து என்னடி பண்ண போற? நாங்க எல்லாரும் கிளம்புறோம், ஒழுங்கா நீ கிளம்பி வா. இல்லம்மா, தாரணி வைஷு எல்லாரும் இங்கதான் இருப்பாளுங்க, பேசாம நானும் அவளுங்க கூட இங்கே இருக்கேன். நல்ல கதை போ. தாரணி வைஷு எல்லாம் சீக்கிரமா எழுந்து போர் செட்ல விளையாட போயிட்டாங்க. காலையிலேயே அவங்க சொல்லிட்டு தான் போறாங்க, வரத்துக்கு லேட் ஆகும்னு. அதனால வீட்டுல யாரும் இல்ல, ஒழுங்கா நீ கிளம்பி வா. சரிம்மா, அதான் வீட்ல யாரும் இல்லன்னு சொல்றீங்களே, வீட்டை பாத்துக்க எப்படி ஆள் வேணும்ல, பேசாம நான் இங்கே இருக்கேன், நீங்களாம் போயிட்டு வாங்க. சரியான சோம்பேறி கழுதடி நீ, எப்ப பார்த்தாலும் இந்த ரூம் குள்ளார தூங்கிக்கிட்டே தான் இருக்க. அதெல்லாம் முடியாது, வீட்டை பாத்துக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. நீ ஒழுங்கா இப்ப கிளம்பி இருக்க, சரியா? ஐயோ இல்லம்மா, எப்படி இப்ப நான் கிளம்பி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுமா, அதனாலதான் சொல்றேன்.
நீ சொல்றதும் சரிதான். நீ இனிமே கிளம்பி வரதுக்கு டைம் ஆகும் தான். பேசாம ஒன்று பண்ணலாண்டி. நாங்களாம் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ பேசாம அபி கூட பின்னாடி அவங்க கூட வந்துரு. சரியா? மா என்னம்மா நீ இப்படி சொல்ற? இங்க பாருடி, சொல்றது கேளு. ஒழுங்கா சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. நான் அபி கிட்ட சொல்லிட்டு போறேன் உன்னை வரும்போது கூட்டிட்டு வர சொல்லி. சரியா? மா சொல்றது கேளுமா. ஐயோ கடவுளே, எல்லாரும் வெளியில போயிருவாங்க. இந்த அர்ஜுன் குரங்கும் சேர்ந்து போகும். ஜாலியா வீட்டுல நம்ம மட்டும் தனியா இருக்கலாம்னு பார்த்தா, ஐயோ அம்மா என்ன அவங்களும் கூட கிளம்பி வர சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? சரி வேற வழியே இல்ல, கிளம்பிதான் போகணும். அபிமா, அம்மா, அப்பா. அபிமா, நீ எப்படி இருக்க தெரியுமாடா? இப்ப பாக்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கடா. ஆமாண்டா அபிமா, எங்க கண்ணே பற்றும் போல இருக்குடா. மீனாட்சி, பிள்ளைக்கு மறக்காம சுத்தி போட்டுரு. சரியா? சரிங்க. அப்பா, அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா அபிமா, என்ன விஷயம்டா? இல்லம்மா, விருந்துக்கே நிறைய செலவாகிட்டு இப்போ எதுக்குமா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனே வச்சிருக்கீங்க? அதை இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம்ல. இப்போ பாருங்க, அதுக்கு வேற நிறைய செலவாகுமா? ஐயோ அபிமா, என்னடா பேசுற நீ? கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்குமே தாலி பிரிச்சு கோக்குறது வழக்கம்டா. அதோட இது எங்க கடமைடா அபிமா. ஆமாண்டா அபிமா, நீ பணத்தை பத்தி செலவு பத்திலாம் எதுவும் யோசிக்காதடா. எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன். சரியா? இல்லப்பா, அது அபிமா, நாங்க தான் சொல்றோம்லடா, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இரு போதும். சரியா? அபிமா, அப்புறம் நாங்க இப்ப வந்ததே என்னன்னா, அஞ்சலி கிளம்பிட்டு இருக்காடா. நாங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ வரும்போது அஞ்சலியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறியா? சரிம்மா, நீங்க போங்க, நான் வரும்போது அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா அபிமா, அப்போ பத்திரமா வாங்க, நாங்க கிளம்புறோம். ஐயோ, அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே, நீங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். அபி, ஓ அபி, சின்னங்காச்சி, சின்ன ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு? அபி தண்ணி, அபி காரம், அபி தண்ணி வேணும், அபி தண்ணி. சின்னங்காச்சி, சரி ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்க, ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. அபி முடியலடி. ஐயோ ஆதிமாமா, சின்னங்காச்சி கண்ணுல கலங்கி இருக்கு. என்னாச்சு ஆதிமாமா? ஐயோ அபி, காரம்டி, ரொம்ப காரமா இருக்குடி. லிப்ஸ்லாம் எரியுதுடி அபி. ஐயோ, சின்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? ஐயோ அபி, எரியுதுடி ரொம்ப. ஐயோ, என்னாச்சுங்க? சரி சரி, ஒரு நிமிஷம். ஏங்க, இப்போ பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி, ஃபீலிங் பெட்டர். அப்பா, ஏங்க உங்களுக்கு தான் காரம் ஒத்துக்காதல, அப்புறம் காரமா என்னங்க சாப்பிட்டீங்க? ஐயோ அபி, நான் எதுவும் காரமா சாப்பிடலடி. ஜூஸ் தாண்டி குடிச்சேன். அந்த ஜூஸ் தாண்டி காரமா இருந்தது. அதனால தாண்டி லிப்ஸ்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு. சின்னது, ஜூஸ் காரமா இருந்துச்சா? என்னங்க சொல்றீங்க? அம்மா, உங்களுக்கு ஜூஸ் யார் கொடுத்தா? அது உன் சிஸ்டர்ஸ் வைஷு, தாரணி, அவங்க தாண்டி கொடுத்தாங்க. என்னது, வைஷுவும் தாரணியுமா? ஓ, அப்போ இதெல்லாம் அவளுங்க வேலை தானா? அவளுங்கள நகருங்க, நீங்க. நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஹே அபி, எங்கடி போற? ஏங்க, நீங்க முதல்ல நகருங்க. எது எதுல விளையாடணும்னு தெரிய வேண்டாமா? நீங்க நகருங்க, நான் போய் அவளுங்கள என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஐயோ அபி, விடுடி, ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டாங்க. எதுக்குடி இப்ப இந்த விஷயத்தை போய் பெருசாக்க போற? விடுடி. ஐயோ இல்லாதி மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி துடிச்சீங்கன்னு தெரியுமா? அதுவும் இல்லாம உங்களுக்கு காரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. நீங்க நகருங்க, நான் போய் என்னன்னு கேக்குறேன். எனக்கு காரம் ஒத்துக்காதுதான், ஆனா அதனால ஒரு ஸ்வீட் கிடைக்குதுன்னா அப்போ எவ்வளவு காரம் வேணாலும் சாப்பிடலாம். என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடியே என் மக்கு பொண்டாட்டி, இப்போ நான் காரம் சாப்பிட்டதுனால என் லிப்ஸ்லாம் எரிஞ்சதா? என் லிப்ஸ்லாம் எரிஞ்சதுனால மேடம் என்ன பண்ணீங்க? நீங்களாவே வந்து கிஸ் பண்ணீங்களா? சோ நீ கொடுக்குற இந்த ஒரு கிஸ்க்காக எவ்வளவு காரம் வேணாலும் சாப்பிடலான்னு சொன்னேன். நீங்க இருக்கீங்களே, சின்னங்க நீங்க. நீங்க காரம் சாப்பிட்டு எவ்வளவு துடிச்சிங்க தெரியுமா? அதை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னடானா, நான் கொடுக்குற கிஸ்க்காக இன்னும் காரம் சாப்பிட கூட ரெடின்னு சொல்றீங்க. உங்களை ஆமா, நீ கொடுக்குற கிஸ்க்காக மாமா எவ்வளவு காரம் சாப்பிட வேணா ரெடி. நான் வேணா போய் இன்னும் ஒரு 4-5 பச்சை மிளகா சாப்பிட்டு வருவா? உங்களை அதெல்லாம் பொண்ணு தேவையில்ல. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிங்க மேடம், வாங்க போலாம். இப்ப போலாம், ஆனா வந்து உனக்கு இருக்குடி. நீங்க இருக்கீங்களே. சரிங்க, வாங்க போலாம். அப்புறம் அம்மா அஞ்சலி ரெடி ஆயிட்டு இருக்கா, அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போசனா. சோ அவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம்.
ஓகே அபி, அஞ்சலியும் கூட்டிட்டு. ஐயோ என்ன இது, ஆதி அண்ணாவும் அபிடாலியும் இங்க நிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன கிளம்பலையா? அட கடவுளே, எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க. இந்த மூஞ்சலியை தனியா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஐயோ இப்போ என்ன பண்றது? டேய் அர்ஜுன், நீ என்ன கிளம்பலையா? அர்ஜுன் நீனும் கிளம்பலையா? ஐயோ நம்ம கேட்க வேண்டியதை இவங்க கேக்குறாங்க. இல்லாது என்ன, அது இப்பதானா ரெடி ஆகி வந்தேன். ஆமா நீங்க கிளம்பல, டைம் ஆயிடுச்சேனா? இல்ல அர்ஜுன், அது அஞ்சலி ரெடி ஆயிட்டு இருக்கலாம். அபி அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு சொன்னா, அதான்டா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது, அவளை இவங்க கூட்டிட்டு போறாங்களா? அட கடவுளே, நானே எல்லாரையும் கஷ்டப்பட்டு அனுப்பிட்டு அவ கூட தனியா போலான்னு நினைச்சேன். என்ன இவங்க அவங்க கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? ஆதிமாமா, பேசாம அர்ஜுன் அஞ்சலி 2 பேருமே நம்ம கூடவே சேர்த்து கூட்டிட்டு போயிடலாமா? ஓகே பி, இது கூட நல்ல ஐடியா தான். டே அர்ஜுன், நீயும் பேசாம எங்க கூடவே வந்துடுறா. என்னது, எல்லாரும் சேர்ந்து போலாமாவா? அட கடவுளே. இல்லாதியனா, அது ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட அஞ்சலி இன்னும் ரெடியாகி முடிக்கவே இல்லைனா. அது அம்மா ஏதோ நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார அபிடாலிங்க்கு தாலி கொடி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால நீங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டே இருங்க. அவ ரெடி ஆனோன்னு நானே அவளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். இட்ஸ் ஓகேடா அர்ஜுன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ ரெடியாகி வந்தோன்னே 4 பேரும் ஒன்னாவே போலாம். ஐயோ இல்லனா, அது பாருங்க ரொம்ப இப்பவே டைம் ஆயிடுச்சுன்னா. இப்ப நீங்க கிளம்புனாதானா கரெக்டா நல்ல நேரத்துக்குள்ளார நீங்க போக முடியும். நீங்க முன்னாடி போகனா நான் பின்னாடியே அழைச்சிட்டு வரேன். ஏங்க, அர்ஜுன் சொல்றது சரிதாங்க. டைம் வேற ஆயிடுச்சு. இப்போ நம்ம போனதான் சரியான டைமுக்கு போய் சேர முடியுங்க. ஸோ நம்ம போலாம். அர்ஜுன் தான் பின்னாடியே அஞ்சலியை கூட்டிட்டு வரேன்னு சொல்றான்ல. அப்புறம் என்னங்க, பேசாம நம்ம போலாம் வாங்க. அப்படின்னு சொல்றியா? சரி ஓகே பி, நம்ம போலாம். டே அர்ஜுன், அப்போ ஓகேடா. நானும் அபியும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீ அஞ்சலியை கூப்பிட்டுட்டு பின்னாடி வந்துரு. அண்ட் பத்திரமா வாங்க 2 பேரும். ஓகே? ஓகேண்ணா, நான் கூப்பிட்டு வரேன். நீங்க 2 பேரும் போங்கண்ணா. நான் பின்னாடியே வரேன். அப்ப சரிங்க, வாங்க போலாம். டே அர்ஜுன், 2 பேரும் பத்திரமா வாங்கடா. ஓகே பி டார்லிங், பாய். அப்பா, எல்லாரையும் கிளம்பி வைக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. இவ கூட தனியா போறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு கடவுளே. அம்மா கிட்ட வரலன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடவுளே, இந்த ஹாஃப் சாரியை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. ஹாய் அஞ்சலி பேபி. வந்துட்டா இம்ச இவன. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல நீ? உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படி அடிக்கடி என் ரூமுக்கு வந்துட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் அப்படிதான் வருவேன். அதோட யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. சரி ஒரு நிமிஷம் இரு. இவன் எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்றான்? அட கடவுளே. இப்போ எதுக்கு நீ கதவை சாத்திட்டு வந்த? அதுவா, இப்போ எதுக்கு நீ பக்கத்துல வர? ஒழுங்கா பின்னாடி போ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இப்ப மட்டும் நீ ரூமை விட்டு வெளியில போலன்னு வச்சுக்கோயேன், நான் அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். அச்சோ ஏன் அஞ்சலி பேபி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போதைக்கு நீ நானும் மட்டும்தான். சின்னது, யாரும் இல்லையா? இல்ல நீ போய் சொல்ற. நகர நான் போய் பாக்குறேன். ஐயோ அடியே, உன் மேல சத்தியமா யாரும் இல்லடி. ஆதி அண்ணாவும் அபிடாலிங்க கூட கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொல்ற நீ? எல்லாரும் போயிட்டாங்களா? இல்லையே, அம்மா என்ன அபி கூட வர சொன்னாங்க, அவளும் போயிட்டாளா? ஆமா, இப்பதான் போனாங்க ஆதி அண்ணாவும் அபிடாலிங்கும். அதோட உன்னை என்கிட்ட பத்திரமா கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க. சோ இப்போ நீ நானும் மட்டும்தான் கிளம்ப போறோம். சின்னது, என்னாலலாம் உன் கூட வர முடியாது. நான் வரவே இல்லை. ஐயோ அஞ்சலி பேபி, நீ என் கூட வந்துதான் ஆகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ சொன்னா நான் வந்துருவனா? என்னால வர முடியாது. ஓ அப்படியா? நீ மட்டும் இப்ப என் கூட வரலன்னு வச்சுக்கோயேன், நான் இல்ல நான் வரேன். இப்ப என்ன உன் கூட வரணும் அவ்வளவுதானே? நான் வரேன், நீ முதல்ல தள்ளி போ. பரவாயில்லடி, உஷாராதான் இருக்க. அப்படிவா வலிக்கு. சரி பொண்ண கிஸ்லாம் பண்ண மாட்டேன். ஃபைலேருந்து கையெடு. நான் மாட்டேன். ஐயோ எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. அடியே நான் உண்மையாவே பண்ண மாட்டேன்டி, நீ கையெடு. அப்போ நீ கிஸ் பண்ண பக்கத்துல வரலனா வேற எதுக்கு இவ்ளோ க்ளோஸா வந்து நிக்கிற? அதுவா, அது வந்து கதின தா தின கதின தா கதின தா தின கதின தா கதின தா தின. நீ என்ன பண்ற? முதல்ல கையை எடு இடுப்புல இருந்து. இங்க பாருடி, ஹாஃப் சாரி கட்டுறதுலாம் மேட்ரு இல்ல, அதை ஒழுங்கா கவர் பண்ணணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி இடுப்பு தெரியற மாதிரி நீ ஹாஃப் சாரி கட்டு, அப்புறம் இருக்கும் உனக்கு. என்ன நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. எனக்கு என்ன விருப்பமோ அதுதான் என்னால பண்ண முடியும்.
ஓ அப்போ ஓகே, அப்ப நானும் இப்படியே தான் உன் இடுப்புல கையை வச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே வச்சுட்டே இருக்கா சொன்னா கூட எனக்கு ஓகே தான்ப்பா. ஐயோ ஏன்டா என்னை போட்டு இப்படி படுத்துற கடவுளே. ஐயோ முதல்ல கச்சிடு. ஓ நான் சொல்றத கேக்குறேன்னு சொல்லு, கை எடுக்கிறேன். ஐயோ சரி கேட்டு தொலைகிறேன். முதல்ல கையெடு. ஹா குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். இப்போ நீ என்ன பண்ணுவியா, இந்த ஹாஃப் சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு ஒழுங்கா நல்லா கவர் ஆகுற மாதிரி வேற ஹாஃப் சாரி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சுடிதார் போட்டுட்டு மாமா கூட வருவியா. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் சீக்கிரமா போகணும். ஓகேவா? ஐயோ நீ என்ன பைத்தியமா? எனக்கு கூட தான் நீ போட்டுருக்க ட்ரெஸ் பிடிக்கல, உடனே போய் மாத்துன்னு சொன்னா மாத்திட்டு வந்துருவியா? என்னடி உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? அப்போ 1 மினிட் இரு வரேன். ஐயோ என் உயிரை வாங்குறான் இவனை. இப்போ ஓகேவா? சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு பிடிக்கலன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீ என்ன பண்றனா, நான் சொன்ன மாதிரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ சீக்கிரம் போ. சின்னது என்னால சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. இப்படியே தான் நான் வருவேன். இப்படியே கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போ, இல்லைன்னா நான் வரல, நீ மட்டும் போ. ஹே சொன்னா புரிஞ்சுக்கடி. நீ வேற ட்ரெஸ் போய் மாத்திட்டு வா போ. முடியாது, நான் இப்படிதான் வருவேன். ஹே அஞ்சலி இங்க பாருடி, இதுல எல்லாம் அடம் பிடிக்காத போ. நான் தான் சொல்றேன்ல, நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. முடியாது. சரி வா, இப்படியே அழைச்சிட்டு போறேன். ஆனா ஒழுங்கா கவர் பண்ணிட்டு வா. இங்க பாரு, எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டல்ல, சரி வா. ஐயோ என்ன நீ இன்னும் அபியையும் அதையும் காணும். நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. நல்ல நேரத்துல தாலி கொடி எடுக்கலான்னு பார்த்தா இன்னும் காணுமே இவங்க 2 பேரையும். இல்லம்மா லட்சுமி, வர வழியில எல்லாம் மரம்லாம் விழுந்துருந்துச்சு இல்லையா, அதாம்மா சுத்தி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. அதோட நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் நேரம் இருக்குமா? ஆமா லட்சுமி, நல்ல நேரம் முடியல லட்சுமி, இன்னும் நேரம் இருக்கு லட்சுமி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அட அபியா அதையும் வந்துட்டாங்க. ஆதி என்னப்பாச்சு, ஏப்பா இவ்வளவு நேரம் வரதுக்கு? ஆமா பாதி, என்ன பாச்சி, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? ஐயோ இல்லம்மா, அது வர வழியில ஒரே டிராபிக்மா, எங்க பார்த்தாலும் மரம்லாம் விழுந்துருந்துச்சு. அதான் நாங்க கொஞ்சம் சுத்தி வந்தோமா, அதான் டைம் ஆயிடுச்சு. இல்லடா அது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அட விடு லட்சுமி, அதான் வந்துட்டாங்களே 2 பேரும். சரி வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார போய் தாலி கொடி எடுத்துடலாம். அபிமா அஞ்சலி எங்கடா? இல்லம்மா அஞ்சலி கிளம்ப லேட் ஆனிச்சு, அதான் அர்ஜுன் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நீங்க போங்க, நான் அஞ்சலி அடிச்சுட்டு பின்னாடியே வரேன்னு சொன்னாமா. ஆமாத்த, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அர்ஜுன் பத்திரமா அஞ்சலியை கூட்டிட்டு வந்துருவான். சரிங்க அதிமாப்ல, சரி வாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார தாலி கொடி போய் எடுத்துடலாம். மேம் என்ன பாக்குறீங்க? அது தாலி செயின் பார்க்கணுமா? ஓ ஓகே மேம். எத்தனை பவுன்ல மேம் பார்க்கணும்? ஒரு 30 பவுன்ல. சின்னது 30 பவுன்லயா? ஆமா, ஏண்டி கம்மியா சொல்லிட்டனோ? வேணும்னா ஒரு 50 பவுன்ல எடுக்கலாமா? சின்னது 50 பவுனா? ஐயோ என்னங்க சார் 30 பவுன்லயா? ஐயோ இல்லம்மா, அது ஏதோ தெரியாம சொல்றாமா, வெயிட் பண்ணுமா. ஐயோ ஆதி, 30 பவுன்ல தாலி செயின்லாம் போட்டா அபி கழுத்து தாண்டா வலிக்கும். அவ்வளோ பவுன்ல எல்லாம் தாலி செயின் யாரும் போட மாட்டாங்கடா. ஐயோ என்னமா சொல்றீங்க, கழுத்து வலிக்குமா? அப்போ ஓகே, கம்மியான பவுன்ல எடுத்துக்கலாம், ஒரு 20 பவுன்ல. சின்னது 20 பவுனா? ஐயோ ஏங்க, உங்களுக்கு நகையை பத்தி ஏதாச்சும் தெரியுமாங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுடி, கோல்டோட ரேட் மட்டும் தான் தெரியும். ஐயோ ஆதி மாப்ள, 20 பவுனுக்குலாம் தாலி செயின் எடுத்தா ரொம்ப பெருசா இருக்கும் மாப்ள. ஆமா ஆதி, 20 பவுனுக்குலாம் தாலி செயின் எடுத்தா ரொம்ப பெருசா இருக்கும்டா. ஐயோ அம்மா, என்னமா நீங்க எதை சொன்னாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ எத்தனை பவுன்ல தான் எடுக்கிறது? ஆதி ஒரு 8 பவுன் இல்லைன்னா ஒரு 10 பவுன்ல எடுத்துக்கலாம்டா. 8 பவுன் இல்லைன்னா 10 பவுன்லையா? அத்தை அவ்வளோலாம் வேண்டாத்த, கம்மியாவே பார்த்து எடுங்க அத்தை. அபி நீ சும்மா இரு. அம்மா நீங்க 10 பவுன்ல எடுங்கம்மா. ஐயோ ஏங்க 10 பவுன் இன்னைக்கு விலைக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என் அபி பாப்பா, அதெல்லாம் நான் அப்டேட்டடா தான் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். நீ அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, சரியா? ஏங்க அதுக்குன்னு 10 பவுன் கொஞ்சம் அதிகமா தெரியலையாங்க? ஒரு 2 பவுன் 3 பவுன்ல எடுக்கலாமா? எதுவும் பேசக்கூடாது. தடவை நான் ஒன்று வாங்க போறேன்டி உனக்காக. ப்ளீஸ் டி, எனக்காக எதுவும் பேசாம நான் சொல்றதை மட்டும் கேளு, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ இல்லங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருடி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 10 பவுன்ல நீங்க செயின்லாம் காட்டுங்க. ஆமாமா 10 பவுன் செயின் மாடல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். அச்சா, இவங்கெல்லாம் துணி கடைக்கு அழைச்சிட்டு போனாவே ரொம்ப நேரம் ஆகும். நகை கடைக்கு வேற அழைச்சிட்டு வந்திருக்கோம். பேசாம நம்ம அப்படி ஓரமா போய் உட்காரலாம் மச்சான், முடிச்சுட்டு அவங்க கூப்பிடுவாங்க. சரிங்க மச்சான். ஏங்க 10 பவுன் ரொம்ப விலை அதிகமா இருக்குங்க. அது எவ்வளவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ ஒழுங்கா விலையை பத்தி யோசிக்காம உனக்கு பிடிச்ச டிசைனை மட்டும் பாரு, ஓகேவா? மேம் இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் மேம், பாருங்க. அபிமா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருடா. அபி உனக்கு பிடிச்ச டிசைனை பாரு அபி.
ஏங்க ஏங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ அபி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பாரு, அவங்க வச்சுட்டே நிக்கிறாங்க. நீ முதல்ல டிசைனை பாரு. அபிமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுறா, சரியா? அம்மா, ஒரு செயின் தான் எடுக்கணுமா என்ன? இன்னும் 2 செயின் எடுக்கலாம்ல? டே ஆதி, தாலி செயின் ஒன்று தாண்டா போடுவாங்க. உன் பொண்டாட்டிக்கு நீ எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனா வேற ஏதாச்சும் செயின் எடுறா, சரியா? சரிம்மா. அபி, நீ சூஸ் பண்ண அபி, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு. ஏங்க எல்லாமே விலை ரொம்ப கூடையா இருக்கும் போல இருக்குங்க. எதுவுமே கம்மியான பவுன்லே இல்லைங்க. அபி, நீ விலைய பார்க்காம ஒழுங்கா உனக்கு பிடிச்ச டிசைன் மட்டும் பாரு, ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ லேட்டஸ்ட் மாடல் எது? சார் இப்போதைக்கு லேட்டஸ்ட் மாடல்னா அது முகப்பு செயின் தான் சார். ஓ, முகப்பு செயினா? சார் அது லெஃப்ட் சைடுல உள்ள டிசைன்ஸ் தான் சார். ஓ, இதான் முகப்பு செயினா? அபி, உனக்கு இது ஓகேவா இல்ல அது ஓகேவா? ஐயோ ஏங்க, எனக்கு எல்லாமே விலை அதிகமா இருக்க மாதிரி இருக்குங்க. வேற ஏதாச்சும் கம்மியான விலையில பார்க்கலாமே. அபி, நான் சொன்னா கேப்பல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணு, சரியா? மேம் நீங்க பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுங்க மேம். ஓகே. அபிமா, உனக்கு எந்த டிசைன்டா பிடிச்சிருக்கு? நீ எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சொல்லுடா, அதே வாங்கிடலாம். இல்லத்த, அது எல்லாமே விலை ரொம்ப அதிகமா இருக்குத்த. ஏதாச்சும் நம்ம கம்மியான விலையில பார்க்கலாமா? ஐயோ அபிமா, நீ விலைய பார்க்காதடா, டிசைன் மட்டும் பாரு. சரியத்த. அண்ணி, அபிக்கு அந்த 3வது செயின் அழகா இருக்கும்ல? அம்மாலட்சுமி, நானும் அதை தான் நினைச்சேன். அபி, அந்த 3rd ஒன் எப்படி இருக்கு? நல்லா இருக்காதி மாமா. ஓ, அதையே ஃபைனலைஸ் பண்ணிடலாமா? இல்லங்க, அது விலை ரொம்ப அதிகமா இருக்குங்க. அபி, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும். அம்மா, அபிக்கு அந்த 3வது செயின் பிடிச்சிருக்காமா? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? அட ஆதி, நாங்களும் அதை தாண்டா நினைச்சோம். என்ன நீ சரிதானே? ஆமா லட்சுமி, ஆதி மாப்பிள்ள, நாங்களும் அதே செயின் தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருந்தோம். அப்ப ஓகே அத்தை, அதையே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். அது முகப்பு செயின் மாடல்ல 3வது செயின் இருக்கு இல்லையா, அதை பேக் பண்ணிடுங்க. ஷூர் சார். வேற ஏதாச்சும் பாக்குறீங்களா சார்? யா. சின்னது, என்ன வேற என்னங்க வாங்க போறோம்? எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இரு, ஓகேவா? இல்லங்க, செயினே ரொம்ப அதிகமா விலை வந்துட்டுங்க. இதுல வேற நகையெல்லாம் வேண்டாமே. ஐயோ அபி, கொஞ்சம் அமைதியா இருடி. அம்மா, நான் அபிக்கு கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கணும். ஸோ நீங்களும் அதே வெயிட் பண்ணுங்க, நான் அபிக்கு ஜுவல்ஸ் வாங்கிட்டு வரேன். சரி பாதி, நல்ல டிசைனா வாங்கி கொடுறா. அண்ணி வாங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். ஆதி அபிக்கு ஏதோ நகை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் போல. வாங்க நீ, நம்ம போய் அங்க வெயிட் பண்ணலாம். ஐயோ என்ன, இப்போ எதுக்கு இந்த செக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த செக்ஷன்ல தான் காஃபி சுட சுடன் தரேன்னு சொன்னாங்க. அதான் சின்னடி இது கேள்வி. இங்க எதுக்கு கூட்டிட்டு வருவாங்க? வேற ஏதாச்சும் ஜுவல்ஸ் எடுக்கதான். ஐயோ ஆதி மாமா, ஏற்கனவே விலை ரொம்ப அதிகமா வந்துட்டு இப்போ இதெல்லாம் தேவையாங்க? எனக்கு தேவைதாண்டி. நீ கொஞ்சம் அமைதியா இருடி. எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற. ஏண்டி, பொண்ணுங்களுக்கு நகை நிறைய பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு என்னடி எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது? எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டானே சொல்ற. இல்லங்க, எனக்கு நகையில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. என்னடி சொல்றேன்? நகையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பரவாயில்ல, வாங்கி வச்சுக்கோ. இனிமே போட்டு பழகிக்கோ, ஓகே? ஐயோ ஆதி மாமா, ப்ளீஸ்ங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாமே. ஆனா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கே. நீங்க இருக்கீங்களே, என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? சும்மா ஏதாச்சும் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் லபதுபான்னு பேசுறது பத்தி அந்த வாயி அதை அப்படியே கடிச்சு விட்டுருவேன். என்னது? பின்ன சொல்றதே கேட்க மாட்டேங்கிற, அதான். இல்லங்க, அது நீ சொன்னா கேட்க மாட்டல உன்ன. இல்ல வேண்டாம் வேண்டாம், இங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த பயம் இருக்கணும். அப்ப நீ கொஞ்சம் அமைதியா இருடி. சார், என்ன சார் பாக்குறீங்க? அது நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ், இந்த மாதிரி காட்டுங்க. என்னது, நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸா? எதுக்குங்க இத்தனை எல்லாம் வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. ஐயோ சும்மா இருடி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார் இதெல்லாம் நியூ மாடல் சார். ஏ அபி, என்னடி என்னைய பாத்துட்டு இருக்க? உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாரு. நீங்க நான் சொல்றதே கேட்க மாட்டீங்கல்ல? முதல்ல நான் சொல்றது நீ கேளுடி. அங்க பாரு, அவங்க வெயிட் பண்றாங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. நீங்க இருக்கீங்களே. மாமாவை அப்புறம் கொஞ்சிக்கலாம், முதல்ல அதை பார்த்து செலக்ட் பண்ணிடி. மேம் இதெல்லாம் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் மேம். என்னங்க இதெல்லாம் வேண்டாமே. ஐயோ அபி, உன்கிட்ட வேணுமா வேண்டாமான்னு கேட்கலடி, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டேன்டி. ஏங்க, ஆல்ரெடி செயினே ரொம்ப விலை அதிகங்க, இப்போ எதுக்குங்க இதெல்லாம்? அபி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ விலைய பத்திலாம் யோசிக்காத, உனக்கு பிடிச்சதை மட்டும் சூஸ் பண்ணுன்னு. இல்லங்க, எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீ சொன்னாலாம் கேட்க மாட்டல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். சின்னது, எல்லாமே வா. இல்ல வேண்டாம், ஒரு நிமிஷம். மேம் அதான் சார் உங்களுக்கு ஆசையா வாங்கி தராருல மேம், வாங்கிக்கோங்க மேம். அதோட இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மேம். கேட்டியாடி, அவங்களே சொல்றாங்க இதெல்லாம் உனக்கு போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இது எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணிடுங்க. ஓகே சார்.
இவர என்னடி மாமாவை ஒரே லவ்வா பாக்குற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வீட்டுக்கு போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் ஓகே. உங்களை ஏங்க நான் முறைக்கிறது உங்களை லவ்வா பாக்குற மாதிரி இருக்கா? இப்போ எதுக்குங்க இவ்வளவு? நாம என்ன நகைக்கடை ஏதாச்சும் வைக்க போறோமா? என்னது முறைச்சியா? எனக்கு நீ ஏதோ ரொமான்டிக்கா லுக் விட்ட மாதிரி இருந்ததுடி. உங்களை நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இப்போ எதுக்குங்க இவ்வளவு? நம்ம நகைக்கடை ஏதாச்சும் வைக்க போறோமான்னு கேட்டேன். எதுக்குடி இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? ஒருவேளை உனக்கு நகைக்கடை வைக்கணும்னு ஆசை இருந்தா அதையும் நாதி உனக்காக செய்வான். நீங்க இருக்கீங்களே, ஏன் ஆதி மாமா இப்படி எல்லா விஷயத்திலயும் பிடிவாதமா இருக்கீங்க? இந்த ஆதி எல்லா விஷயத்திலும் பிடிவாதம் இல்லடி, ஆனா உன் விஷயத்துல ரொம்ப பிடிவாதம். இப்போ எப்படி மேடம், பில் போட்டுட்டு கிளம்பலாமா இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா என் அபி பாப்பாக்கு? சின்னது வேற ஏதாச்சும் வேணுமா? உங்களை இன்னும் கொஞ்ச நேரம் இங்க விட்டா உங்களை நீங்க இந்த கடையே வாங்கினாலும் வாங்கிடுவீங்க. முதல்ல வாங்க கிளம்பலாம். அடே இது கூட நல்ல ஐடியா தான். இந்த கடையை நம்ம வாங்கிட்டா என் பொண்டாட்டி டெய்லியும் ஒரு நகை போடுவாள்ல. உங்களை சரிடி சரி, சும்மா தான் சொன்னேன், வா போலாம். என்ன இது? இது பைக்கு, ஏன் பார்த்தா தெரியல? சரி சரி வந்து உட்காரு, வா, டைம் ஆயிடுச்சு, போலாம். என்னது? நான் உன் கூட பைக்ல வரணுமா? என்னாலலாம் வர முடியாது. லூசு, எல்லாரும் கார்ல ஏறி போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது இந்த பைக் மட்டும் தான். சோ உனக்கு வேற வழியே இல்லை, நீ என் கூட பைக்ல வந்துதான் ஆகணும். என்னது? என்னால உன் கூட பைக்ல வர முடியாது. பைத்தியம், பைக்ல வரலனா பின்ன நடந்தே வருவியா? அது ரொம்ப தூரம் டி, எப்படி நடந்து வருவ? ஒழுங்கா வந்து பைக்ல ஏறுவா. நான் நடந்து போனாலும் போவேனே தவிர உன் கூட பைக்ல வர முடியாது. ஏண்டி எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்க? வந்து ஏறுவா, நடந்தெல்லாம் அவ்வளவு தூரம் போக முடியாது. நீ சொல்றது சரிதான், நடந்து அவ்வளவு தூரம் போக முடியாதுதான். ஆனா ஆட்டோல போலாம்ல, நான் ஆட்டோலயே வரேன். இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நிப்ப? பாரு, போற ஆட்டோ கூட காணும். எல்லாரும் அங்க நம்மள தேடுவாங்கடி. முதல்ல வண்டியில ஏறுவா, நம்ம போலாம். பரவாயில்ல, ஆட்டோ எப்ப வருதோ அப்பவே நான் வந்துக்கிறேன். ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? சரி, நான் போய் வண்டியை ஓரமா நிறுத்தி வச்சுட்டு நானும் பேசாம உன் கூடவே ஆட்டோலயே வரேன். நீ எதுக்கு என் கூட வர? நான் தனியாவே போய்க்கிறேன், நீ ஒழுங்கா வண்டியிலே போ. எதுல வரணும்னு எனக்கு தெரியும். மச்சான் பாத்தியாடா, பாப்பா ஒண்ணு தனியா நிக்குது. ஆமாண்டா, எவ்வளவு கும்முன்னு இருக்கால. ஆமா மச்சான், சும்மா ஆளு பார்க்க தள்ளன்னு இருக்காடா. ஆமா மச்சான், அதுவும் அவ இடுப்பு எப்பா என்ன இடுப்பா இருக்குடா. டேய் மச்சான், வாடா ஒரு கை பாத்துலாம். ஆமா மச்சான், சுத்தி முத்தி சாரும் இல்ல, அதனால வா மச்சான் ஒரு கை பாத்துலாம். ஐயோ சின்ன இது, இவனுங்க ரெண்டு பேரும் நம்மளே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம நேரம் ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. ஐயோ இப்போ என்ன பண்றது? என்ன பாப்பா தனியா நிக்கிற? டேய் மச்சான், அதான் துணைக்கு நம்ம இருக்கோம்லடா, அப்புறம் எப்படி பாப்பா தனியா நிக்கும்? என்ன பாப்பா சரிதானே? டேய் என்னடா, தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட வம்பு பண்றீங்களா? அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா போயிடுங்க. அட நாங்க இன்னும் வம்பே பண்ணல பாப்பா, இப்பதான் வம்பு பண்ண போறோம். டேய் மச்சான், இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா அவகிட்ட பேசிட்டு இருப்ப? இப்போ அவ இடுப்புல நீ கை வைக்கிறியா இல்ல நான் கை வைக்கட்டுமாடா? என் கை வேற சும்மா பரபரன்னு இருக்குடா அவ இடுப்புல கைய வைக்க. முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். செப்பா சென்னா சிட்டுப்படா இது. டேய் பொறுக்கி, என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை தள்ளி போ சொல்லிட்டேன். அட சிறு பாப்பா சிறு, எதுக்கு இப்ப அவசரப்படுற? அது ஒண்ணும் இல்ல பாப்பா, உன் இடுப்ப பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லவே இல்ல. அதோட என் கை என் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது. அதனால டேய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் மச்சான் சீக்கிரம் வைக்கிடா. அட சிறு மச்சான், பொறுமையா தானே வைக்க முடியும். டேய் சரா, நீ கொஞ்சம் விடுறா. அர்ஜுன் டேய் கொஞ்சம் வலிக்குதுடா, கொஞ்சம் விடுறா. ஏண்டா எவ்வளவு திமிரு இருந்தா பட்ட பகல்ல ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுவேன் உன்ன? டேய் அதோ வலிக்குதுடா, முதல்ல கொஞ்சம் விடு. இனிமே எந்த பொண்ணுட்டையாச்சும் இப்படி பண்ணுவேன்? ஐயோ நான் சத்தியமா எந்த பொண்ணுட்டையும் இப்படி பண்ண மாட்டேனா. கை வலிக்குதுண்ணா, விடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. இன்னொரு வாட்டி எந்த பொண்ணுட்டையாச்சும் இப்படி நடந்துக்கணும்னு நினைச்ச அவ்வளோதான். இந்த தடவை உன் கைய உடைச்சான், அடுத்த தடவை எத்த உடைப்பன்னு எனக்கே தெரியாது. அண்ணா சத்தியமா எந்த பொண்ணுட்டே இந்த மாதிரி தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண மாட்டேன்னா. இதுவே போதும்னா, இதுவே போதும். டேய் மச்சான் வாடா போலாம். எங்க இவனை ஆன காணும்? ஓடிட்டானா? வழக்கம் போல என்ன ஊசி போய் திட்டு ஓடிட்டானா? டேய் உன்னை விட மாட்டேன்டா. கை வேற வலிக்குதே. அப்படியே ஆரஞ்சுன்னு வச்சுக்கோயேன். இதுக்கு தாண்டி முன்னாடியே சொன்னேன், ஒழுங்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு. கேட்டியா நீ?
இல்ல அது அதானே யோசிக்கிற புத்தி கொஞ்சமாச்சும் இருந்தா நீ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு தான் மண்டையில சுத்தமா ஒண்ணுமே இல்லையே, அப்போ இப்படிதான் பண்ணுவேன். இல்ல அது சாரி, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கல. அதான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொன்னலடி, கேட்டுக்க வேண்டியதானே. இல்ல அது இப்பயாச்சும் என் கூட பைக்ல வரியா இல்ல நான் ஆட்டோலயே வரேன்னு இங்கே நிக்க போறியா? இல்ல அது நான் வரேன். வெயிட் பண்ணு, போய் வண்டி எடுத்துட்டு வரேன். போலாமா? இல்ல அது சாரி அர்ஜுன். ஒன்னும் தேவையில்லை, போலாமான்னு கேட்டேன். சாரி. ஒன்னும் தேவையில்லை, ஒழுங்கா வா. சாரி அர்ஜுன். ஏண்டி உன்கிட்ட நான் முன்னவே சொன்னலடி, நான் சொல்றதை நீ கேட்கவே கூடாதுன்னு முடிவுல இருக்கியா நீ? இல்ல அப்படி இல்ல. ஐயோ வண்டி. என்னது?